மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்க போகவும் அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டுட்ருக்குறாங்க. அங்கே இப்போ அரசியோட பிரச்சனைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அது அப்படியே தான் இருக்குது, அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவோட அப்பா வரவும் அப்போ மீனா வந்து கேட்டுட்ருக்குறாங்க, அப்பா அவருக்கு வேலை கிடச்சிரும்லாப்பா, இதுக்காக 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னம்மா மாப்பிள்ளையும் இப்போ தான் 2-3 ஃபோன் பண்ணிட்டாரு, நீயும் வந்து கேட்டுட்ருக்குற, என்ன உனங்களுக்கு வந்து என் மேலே வந்து சந்தேகமாக இருக்குதா, 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து நான் ஓடி போயிடுவேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படிங்கவும், என்னப்பா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்ப்பா, கஷ்டப்பட்டு கொடுத்துருக்குறோம், அதனால தான் அவருக்கு வேலை என்னாச்சுன்னு தெரியல, அந்த வேலை மட்டும் கிடைக்கலன்னா அவ்வளோதான்பா அப்படிங்கும்போது, ஏம்மா நான் தான் வந்து வேலை கண்டிப்பாக கிடைச்சிரும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, நான் யார் உங்களுக்கு, உன்னை பெத்த அப்பா நான் ஏமா உங்களை போய் ஏமாத்த போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நீ திரும்ப இப்படி கேட்டுட்டு இருக்காத, வேணும்னா நான் பணத்தை வேணா வாங்கி கொடுத்துட்டுமா அப்படிங்கும்போது, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு 3 நாளைக்கு பொறுமையாக இருந்துக்கோ, அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லவும், இது சொல்லிவிட்டு அவங்க அப்பா கோவத்தோடு போகிறாங்க. அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, என்னடி உங்கள் அப்பாட்ட நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசலாமா, அவர் எவ்வளோ சங்கடப்பட்டுட்டு போகிறாரு, இப்படிலாம் நீ கேட்டு அவர் சங்கடப்படுத்திட்டு இருக்காது அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிற, என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா செந்தில் கடைக்கு வரவும் இப்போ பாண்டியன் வந்து செந்தில் போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கடையில் வந்து சாதனம் வாங்கப்பட்டவங்களாம் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கவும் இது செந்திலுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. அப்போ பழனி சொல்கிறாங்க, மச்சான் என்ன மச்சான் இப்படி போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது, என்னடா திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, அவன் யார் இந்த கடைக்கு, அவன் தான் இந்த கடைக்கு ஓனரு, எனக்கு அடுத்தது எல்லாமே அவனுக்கு தானே, அவனை ஒரு சொந்த கடையில் நான் முதலாளியாக ஆக்கி வச்சிருக்கிறேன், அவன் என்னென்னா கதிர் சொல்லிட்டு இருக்கிறான், இவன் வந்து இந்த கடைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு, இவனை நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரிக்கே வச்சிருக்கிறேன், இவன் நினச்சா வரலாம் நினச்சா போகலாம், இந்த வயசுலேயே இவன் இந்த கடைக்கு நான் முதலாளி ஆக்கி வச்சிருக்கிறேன்னு, ஆனால் அதை புரிஞ்சுக்காம இவன்லாம் ஏன் அப்படி இருக்கிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவத்தோட போகவும், அவங்க போனதுமே செந்தில் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த கடையில் என்னை முதலாளியாக ஆக்கி வச்சிருக்கிறானா, இந்த கடையிலேருந்து ஒரு 10 ரூபா நான் எடுக்க முடியுமா என்ன, இதில் அவர் பேசுகிற பேச்சை பாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து செந்தில்கிட்ட வந்து அவங்க பழனி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக தான் அவர் இப்படிலாம் பேசுகிறாரோ தெரியல அப்படிங்கவும், இப்போ செந்தில் சொல்கிறாங்க, கடையில் எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி பேசக்கூடாதுன்னு ஒரு நாகரிகம் கூட அவருக்கு தெரியறது இல்லை, இப்படிலாம் என்னை போட்டு பேசி அவமானப்படுத்திட்டு இருக்கிறாரு, இதில் வர நான் அந்த கடைக்கு முதலாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும், சீக்கிரத்திலே எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த கடையை விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள செந்தில் நினைக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா கோமதி தான் காட்டுறாங்க. அப்போ மயிலுக்கு அவங்க வந்து ஜூஸ் கொண்டு கொடுக்கவும், அத்தை காலையிலேருந்து இது 3வது ஜூஸ் அப்படின்னு சொல்லும் போது, குடிமா உன் வயிற்றுல உள்ள குழந்தை நல்லா இருக்க வேண்டாமா குடிமா அப்படிங்கும்போது, உனக்கு ஏதாவது வாந்தி ஏதாவது வருதான்னு கேட்கும்போது, அப்படிலாம் வரலத்தை அப்படிங்கிறாங்க. ஏத்த வாந்தி வரலன்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சில பேருக்கு வாந்தி வரும் சில பேருக்கு வாந்தி வராது அப்படிங்கும்போது, உங்களுக்கு அப்படி வந்துதான்னு கேட்கும்போது, ஆமாம்மா 5 குழந்தைங்கள நான் பிறதுக்குள்ளேயும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன்னு தெரியுமா, உண்மையில சொல்லப்போனால் என்னை கவனிச்சுக்க கூட ஆள் இல்லை, ஆனால் உனக்கு அந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது பற்றியா, அதனால தான் உனக்கு என்ன வேணாலும் சொல்லு நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கவும், அப்போ கதிரை தான் காட்டுறாங்க. அப்போ ராஜியும் வராங்க. அப்போ ராஜி கதிரை வெளியே போகிறதுக்காக கோமதி கிட்ட சொல்லும் போது, ஏண்டி இந்த வெயிலில் போய் வெளியே போகிறீங்க அப்படிங்கும்போது, உங்கள் பையன் ஒன்றும் கருத்துற மாட்டார், அவரை பத்திரமா நான் கொண்டு கூட்டிகிட்டு வந்துடுது அப்படின்னு ராஜி சொல்லவும், இவளுக்கு பாரு வாயை எப்படி பேசிகிட்டு இருக்கிறான்னு, ஏண்டி கொஞ்சம் இப்போ இந்த வெயிலில் போகிறீங்களே அதான் ஏன் போகிறீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா இப்படியே பதில் சொல்லுவேன் அப்படிங்கும்போது, அத்தை நாங்கள் தான் வெளியே போகிறோன்னு கிளம்பிட்டோம்லா, சும்மா சும்மா இந்த மாதிரிக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, உங்கள் பையனுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நான் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுறதான் போகிறோமா அப்படிங்கவும், உடனே மயில் வந்து இதை பார்த்து வந்து அவங்க நினைக்கிறாங்க, நம்மளும் நம்மளுடைய கணவரோடு இப்படி உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, பாரு இவளுக்கு எவ்வளோ வாய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், கதிர் வந்து இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ கதிரும் அவங்க ராஜியும் வந்து அவங்க வெளியே போயிட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டுலாம் இருக்கவும், அப்போ வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாரு கதிர் இத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருந்துட்டு இருப்ப, நீயும் ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டாமா அப்படிங்கவும், என்ன போலீஸ்காரம்மா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்டா நான் போலீஸ் ஆகிட்டோம்னா நீயும் ஒரு நல்ல வேலைக்கு போனால் தானே நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது, ஓஹோ போலீஸ்காரம் ஆகிட்டேன்னா நானும் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு நல்ல கணவராக நல்ல வேலையில் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கும்போது, ஆமாண்டா நான் சொல்கிறது கேளு, நீயும் ஒரு நல்ல வேலையை தேடி கொடுன்னு அப்படிங்கும்போது, அதான் மகாராணி உத்தரவிட்டுட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன நான் தேடி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. மீனா சோகத்தோடு இருக்கிறாங்க. இப்போ செந்தில் அங்கே வராங்க.